Hi friends, இன்னைக்கு வெல்கம் டு அவர் vlog கார்த்திக் சேனல்ஸ். ஸோ என்ன அப்படின்னா, இந்த சேனல் எதுக்கு, இந்த வீடியோ எதுக்கு வீணா அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, நம்ம பில்லுக்குட்டியை காணும். ஸோ அதுதான் தேடலான்னு வந்தேன். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பில்லுக்குட்டி வந்துட்டு பில்லுக்குட்டி எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த பையன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்களா. பில்லு வாடா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இவன் எப்படி என்ன உயிரை வாங்குறான்னு இப்பயாவது நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்களா காய்ஸ், இங்கே வா, கீழே அடிக்கிறா காய்ஸ். ஸோ ஓகேவா, இந்த பையலை பாருங்க எங்கே ஓடிட்டான்னு நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள. இங்கே பாருங்க இந்த பயலை, டேய் நில்லடா பில், கத்த விடாதுன்னு சொல்கிறதுக்குள்ள இந்த பயலை பாரு, சொகுசாக அப்படியே எது சொதிஞ்சிட்டு போகிறான். ஸோ இவனை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாகுது. இவனை அவுத்து விட்டாலும் வெறுப்பாக இருக்குது, இவனை அவுத்து விட்டானாலும் எனக்கு போர் அடிக்குது. ஸோ நான் என்ன தான் பண்ணுறது, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பாருங்க காய்ஸ், இவனை ஏய் பெல்லோ நில்லுடா பைத்தியக்காரா. ஃப்ரெண்ட்ஸ் பில்லு கொடுத்துருங்க. ஸோ வாங்க, பில்லுக்குட்டியை எப்படியோ கைத்தை பிடிச்சிட்டேன். எப்படியோ கைத்தை பிடிச்சிட்டேன். இல்லை பாருங்க, கைத்தை பிடிச்சோன்னு ஒரு ஜர்க்கு தான், எப்படியோ கைத்தை பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கண்ணா, நம்ம பைபிளில் பாருங்க என்னதான் இவன் பாருங்க, நம்ம பைபிளில் பசிக்குது போல், அதனால கை நக்கி விட்டான். சொல்கிறாங்க எப்படி நான் கழுத்தில் எப்படிதான் சுற்றி கூட்டிகிட்டு போகிறதோ தெரியல. அதனால தான் நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, வாங்க follow me. ஸோ இப்படி தான் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் நான் ஒன்று வச்சுருக்கேன். என்னதுன்னா, இவனுக்கு பிடிச்ச வாழையில் இங்கேருந்து பறிச்சிட்டு போனால் வந்துடுவான்னு நினச்சேன். பட் இவன் வரவே இல்லை. பாருங்க, கஷ்டப்பட்டு பறிக்கிறது நான், இதை இவனை தான் நான் பறிக்கிறது நான் தான். பட் இவன் தான் என்னமோ எனக்கு தான் பறிக்கிறாங்கன்னு நினைக்கிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அதுக்குள்ள அறுத்துட்டேன். இப்போ அவனை கூப்பிட்டு பார்ப்போம், வரானா வரமாட்டான் நான். ஸோ அவன் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ லாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பில்லுக்குட்டி என்ன நான் பண்ண போகிறானோ அப்படின்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தான். ஸோ அதனால் அவனை வந்துட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ ஏதோ பில்லுக்குட்டிக்கு கொடுக்குறான்னு இங்கே பாருங்கள், பார்த்தோன்னே வந்துட்டான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். ஸோ நான் இது கூட எதிர்பார்க்க கூட இல்லை இவன்கிட்ட. ஸோ கடைசியில் பார்த்தா அங்கேயே நின்றுக்கிட்டான். ஸோ இதனாலவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பில்லுக்குட்டிக்கிட்ட கொடுக்கறதுக்கு கூட எனக்கு செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவன்கிட்ட நீ வாடா பில்லு பா தரேன்டா வான்னு சொன்னேன் கூட, அவன் வரவே இல்லை. பாதி தூரம் வந்துட்டான். பட் வந்துட்டு அவன் வந்துட்டு கைத்து பிடிச்சாதான் சரிப்பட்டு வருவான். எப்படியும் அந்த பக்கம் வந்து டோன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நான் இருந்தேன். அவன் ஒன்றுமே
பண்ண மாட்டான்னு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனை கயத்தை பிடிச்சி தான் இழுத்துட்டு வர உள்ள இருக்கும். ஏன்னா அப்படின்னா இது பாருங்களேன், எப்படின்னா இந்த பக்கம் இழுத்து விட்டேன், இந்த பக்கம் எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்தேன். இழுத்துட்டு வந்துட்டு போட்டுட்டேன். ஷபா. ஸோ இன்னொரு விலாகில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகேவா, பாய், ஈஷ்கிவால்.